உங்க வீட்ல வயசான அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாராவது இருக்காங்களா? இவங்களுக்கு 1200 ரூபாய் நம்ம அரசாங்கம் பென்ஷன் கொடுக்குது. பென்ஷன் அப்படின்னாலே அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவங்க அவங்களோட கம்ப்ளீட் சர்வீஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் பென்ஷன் அப்படிங்கறத அவங்களால வாங்க முடியுது. இன்கேஸ் பிரைவேட் செக்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுவும் கார்பரேட்ல இந்த இபிஎஃப் அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அது மூலமா அவங்க ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனா இந்த ரெண்டையுமே அடையாதவங்க வயசானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல தான் அரசாங்கம் பென்ஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வருது. அண்ட் இது மத்திய அரசாங்கம் அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டு அரசாங்கம் ரெண்டும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பென்ஷன் ஸ்கீம். சோ இது என்ன ஸ்கீம்? இந்த 1200 ரூபாயை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் பெறதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு, அண்ட் இந்த மாதிரி எல்லா விவரத்தையும் எப்படி அப்ளை பண்றது முதல் கொண்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்குவீங்க. வெல்கம் டு பாஸ்வாலா டெய்லி தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். நம்ம எல்லாருக்கும் வயசு இருக்க வரைக்கும் நல்லா ஓடாடி நம்ம வேலை செய்வோம், நல்லா சம்பாதிப்போம், நல்லா சேமிச்சு வைப்போம். ஆனா ஒரு கட்டத்தை தாண்டினதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 55-60 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் நம்மளோட பசங்க நம்மளை பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை நம்மள முக்காவாசி பேத்துக்கான அந்த ஒரு பெற்றோருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை. சோ இந்த ஒரு நம்பிக்கை எத்தனை பேர்த்துக்கு இருக்கு எத்தனை பேர்த்துக்கு இல்லைன்றதை விட எத்தனை பேர் அவங்களோட சொந்த கால நிக்கணும்னு ஆசையோடு இருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. உங்க வீட்லயே உங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு மனசெல்லாம் நான் கட்டி வச்ச இந்த கோட்டை, நான் உருவாக்குன இந்த ஒரு சேமிப்பு, அது மூலமா எனக்கு ஒரு வருமானம், அப்படிதான் அவங்களோட ஏக்கம் இருக்கும். சோ அப்பேற்பட்டவங்க ஒரு மருந்து மாத்திரை வாங்கணும், இல்ல எங்கேயாவது ஒரு வெளியில வாக்கிங் போறப்போ ஒரு சின்னதா ஒரு ஸ்நாக்ஸ்க்கு இது வாங்கணும், ஏதாவது வாங்கி சாப்பிடணும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கையில காசு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ யார நம்ம கையேந்து நிக்கிறது? பசங்க பிள்ளைகளை கேட்கறதுக்கும் சில பேர் ரொம்ப சங்கோச்சப்படுவாங்க. அண்ட் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். சோ வயசானதுக்கு அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சர்வீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பென்ஷன் தானா வரும் டில் தி எண்ட் ஆஃப் லைஃப். அதே மாதிரி பிரைவேட் செக்டர்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இபிஎஃப் அக்கௌண்ட்ல தொடாம அந்த ஒரு பணத்தை வச்சிருக்காங்கன்னா ஒரு கார்பஸ் அமௌண்ட் சேர்ந்திருக்கும், அந்த ஒரு அமௌண்ட் எங்கேயாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணி மந்த்லி இன்கம் வர மாதிரி கூட அவங்க பண்ணிக்குவாங்க. ஆனா இந்த ரெண்டுமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்சம் நடுத்தரத்துல இருக்கக்கூடிய பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குன்னு மாதம் ஒரு சின்ன தொகையாவது கையில இருக்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கம் இந்த ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. சோ குறிப்பிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டு அரசாங்கமும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னோடனே உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வரலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வரக்கூடிய இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து நிறைய பேர் அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதோட சேர்த்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட டிஸ்ட்ரிபியூட் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, ஓஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இந்திரா காந்தியோட பென்ஷன் ஸ்கீமுக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவுனா 200 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த ஒரு சின்ன தொகை பெருசா ஒரு இதுக்கு பத்தாது, அதனால நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் சொல்லி ரெண்டு பேரும் கலந்து 1000 இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு ஸ்கீமை வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. ரெண்டு அரசாங்கமும் சேர்ந்து, போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து. சோ நீங்க இந்த ஒரே ஒரு ஸ்கீமுக்கு தான் அப்ளை பண்ண போறீங்க. ஒரே ஒரு பர்சன் இந்த ஒரு ஸ்கீம்ல ஒரு பென்ஷனை வந்து பெற முடியும். ஏன்னா அது கம்பைன்டு ஸ்கீம். அண்ட் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க போற இந்த 1200 ரூபாய் உங்க டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துரும். இதுக்கு நடுவுல எந்த மிடில் மேனும் கிடையாது. இப்போ இந்த ஒரு பென்ஷன் பணத்தை பெறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 3 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அதுல நம்பர் 1, உங்களோட வயசு 60க்கு மேல இருக்கணும். 60 ஆர் 60+, அதுவாதான் ஒரு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. சீனியர் சிட்டிசனா நீங்க இருக்கணும். ரெண்டாவது எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கணும். சோ உங்களோட எக்கனாமி ஸ்டேட்டஸ் வந்து அபோவ் பாவர்ட்டி லைன்ல இருக்க கூடாது, பிலோ பாவர்ட்டி லைன்ல தான் இருக்கணும். அண்ட் மூணாவதா உங்களுக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லாம இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குன்னு பசங்க பிள்ளைங்க இல்லாம இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க அப்படி இல்ல கணவனோ மனைவியோ 2 பேர்த்துல ஒருத்தங்க இறந்துட்டாங்க, கூட சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க அப்பதான் எலிஜிபிளா இருக்க முடியும். இன்கேஸ் நீங்க ஒரு பெரிய ஃபேமிலியில இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய அடல்ட் சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய பசங்க இருக்காங்க,
அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அண்ட் உங்களுக்கு வைஃப் ஆர் ஹஸ்பண்ட் 2 பேரும் இருக்காங்க கூட அப்படிங்கிறப்போ இந்த ஒரு ஸ்கீம்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அண்ட் இதெல்லாத்தை விட முக்கியமா நீங்க ஒரு செப்பரேட் இன்கம் சோர்ஸ், அதாவது உங்களுக்கு சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அப்பவுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டவுட் தான். ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அடுத்தது இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பேங்க் அக்கௌண்டோட பாஸ்புக், பேங்க் பாஸ்புக், அப்புறம் உங்களோட ஏஜ் ப்ரூஃபுக்கு ஓட்டர் ஐடி இல்ல பர்த் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா சரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெடியா தயாரா வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நியர்பை சர்வீஸ் சென்டர் சேவா மையத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்றப்ப அவங்க கிட்ட சொல்லி எனக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம்ல ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களே உங்க சார்பா அப்ளை பண்ணுவாங்க. அப்படி ஆஃப்லைன்ல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஏரியாவோட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூட நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி ஃபார்மை ஏதாவது ஃபில் பண்ண வச்சு டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஒரு பென்ஷன் ஸ்கீம் வந்து ஓபன் பண்ணுவாங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாசம் 1200 வந்து பணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வயசானவங்களுக்கான அந்த ஒரு பென்ஷன் ஸ்கீம். ஸோ குறிப்பிட்டு இது உங்க வீட்டில் இருக்கிறவங்களை விட உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச முதியோர்கள், அவங்களுக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோல இந்த ஒரு பென்ஷன் ஸ்கீம் எப்படி பெறது அப்படிங்கறத பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் மேகலா கரன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.